இப்போ நிறைய பேர் நோட்ஸ் பற்றி பேசுகிறாங்க இல்லையா? அப்போ நோட்ஸ் பற்றி ஒருத்தர் கேட்கும்போது என்ன கேட்டார்னா, நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால் நான் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியுது. அப்போனா நான் புக்கில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு எதுக்குடா நான் நோட்ஸ் எடுக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நோட்ஸ் எடுக்கும்போது எத்தனாவது வாட்டி படிக்கிறப்ப எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டார். ஸோ நோட்ஸ் எப்போ எடுக்கணும்? நோட்ஸ் வந்து நான் என்ன கேட்டால் ஒரு லெசன் இப்போ ஐஎன்எம்னே எடுத்துக்கோங்களேன். ஐஎன்எம்க்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரி புக் நம்ம படிப்போம். 12th 11th 12th ஹிஸ்ட்ரி வந்து படிப்போம். இப்போ அதில் ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அந்த லெசனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணுறோம்ல, ஃபுல் ரீடிங் விட்டுறணும். ஒரு ஃபுல் ரீடிங் விட்டுட்டு அதில் என்ன சொல்ல வராங்க, கண்டென்ட் வந்து என்ன இருக்குது இதில். இப்போ காந்திஜியின் ஃபேஸ்ன்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர் இந்தியன் ஃப்ரீடம்குள்ளே அவர் வந்த ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில்னா என்னென்ன இருக்கும், இப்போ காந்திஜியின் ஃபேஸ்னால் அவர் எப்போ வந்தார், இந்தியாவுக்கு எப்போ வந்தார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியாகிரகம், என்னென்ன சத்தியாகிரகம்லாம் அவர் ஆரம்பத்தில் பண்ணார், அப்புறம் வந்து உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்துச்சு, இந்த மாதிரி அவரோட ஃபேஸ் பற்றி தான் லைனாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா ஹெட்டிங்ஸ் படிப்பேன். நான் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, இந்த லெசன் வந்து என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அண்டர்லைன் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறையா பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கிடைக்கும், எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து அவங்க எடுக்கலாம் இதிலேருந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அண்டர்லைனே பண்ண ஆரம்பிக்கணும். கொஸ்டின்ஸோட எப்படி கேட்பாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அண்டர்லைன் பண்ணுறதுலாம் பண்ணணும். நோட் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ணணும்.